எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து கொடைக்கானலோட செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காததான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. இந்த விலாகில் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு வேறு யாரும் இல்லை, நம்ம கேமராமேன் வந்து கொஞ்சம் உழப்பிட்டார். அவர் உழப்பில் பாதி இடத்துல கவர் பண்ண முடியல, பேட்டரியை சார்ஜ் போடாமல் விட்டுட்டார். வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ பேட்ரி சார்ஜ் போட்டுட்டு வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஒரு பேட்ரி சார்ஜ் ஆயிடுச்சு, ஒரு பேட்ரி சார்ஜர் இல்லை. ஸோ அதனால் நம்மளால் பாதி இடத்த வ்ளாக் பண்ணவே முடியல. சேம் டைம் வந்து வீக்கெண்டில் போனோம்னா செம்ம டிராஃபிக்கு. ஸோ என்னால் அந்த பேட்டரி வச்சு எவ்வளோலாம் மேனேஜ் பண்ண முடியுமோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு இந்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ தயவுக்கூர்ந்து இந்த பாட்டில் மட்டும் நம்ம மன்னிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த வீடியோ கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு அடுத்தடுத்து எங்கேயா போகணுன்னு தோணும். ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போய் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே போய் வீடியோ பாருங்கள், ரொம்ப பேச விரும்பலை. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூம்பாறை போகிற வழி தான். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல இருந்து தான் நான் வண்டி எடுத்து ஓட்டியிருப்பேன். நான் கூட சொல்லியிருப்பேன்ல, இவ்வளோ நேரம் மாப்பிள்ளை ஓட்டுனதை பார்த்துருங்க, இப்போ நான் ஓட்டுறேன்னு சொல்லி. ஸோ அந்த இடம் தான். இவ்வளோ நேரம் ஏன் விளாக் எடுக்கலன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சேம் அந்த ப்ராப்ளம் தான். எதுனாது நமக்கு அந்த பேட்ரி தான். காருக்குள்ளே குழந்தைங்களாம் டாட்டா காட்டுதுங்க. ஒரு பேட்ரி வந்து எடுக்க மாட்டேங்குதுங்க. அதில் 60% சார்ஜ் இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டே. குழந்தைங்க டாட்டா கட்டிகிட்டே இருக்கானுங்க. ஐயோ, ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது அவனுங்க ஃபேஸு. எங்கே ஆக மாட்டேங்குது. கோப்ரோவில் போட்டாலே இது திஸ் பேட்ரி இஸ் நாட் சப்போர்ட்டிங் டு கோப்ரோ அப்படின்னே வருது. அதனால் இப்போ நம்ம 2 பேட்ரி தான் இருக்குது. அதில் ஒரு பேட்ரி ஒரு இதை சார்ஜ் போட கொடுத்துட்டாங்க. வண்டியிலே சார்ஜ் போட சொல்லிட்டேன். இந்த பைக்கில் வந்து சார்ஜ் போடுற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் சார்ஜ் போட சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக பூம்பாறை போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் வந்து கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்கன்னா வீக் எண்டில் பண்ணிடுறாங்க. வீக் டேஸில் கூட ஏதாவது ஒரு நல்ல லீவு போட்டு கூட வந்துடுங்க. பட் வீக் டேஸில் வந்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. டாட்டா கட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பூம்பாறைக்கு தான் போகிறோம். போய் அங்கே போயிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறேன். போகிற இடத்துல நல்ல இடம் தான் காட்டுறேன். செம்மையாக இருக்குது இப்படி பார்க்கையில். ஸோ இன்னும் பனி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் லைட்டாக இப்போ முதக்கி இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. கையெல்லாம் அப்படியே விரைக்க ஆரம்பிக்குது, கழுத்தெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. பட் லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இது வந்து ஈரப்பசை இருந்துச்சுல்ல, ஆனால் இந்த வாட்டி இந்த ஈரப்பசை மட்டும் கிடையாது. மற்றபடி குளிர் சரியான குளிராக இருக்குது. திடீர்னு இப்போ ஒரு சிறுத்தை இல்லைன்னா ஒரு கருஞ்சிறுத்தை கிராஸ் ஆனால் எப்படி இருக்கும்? மொரட்டு டிராஃபிக்காக இருக்குங்க இது பூம்பாறை போகிற வழி. ஸோ யோசிச்சு பாருங்கள், இங்கேயே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. லாரிலாம் வருது. வீக்கெண்டுனால அம்மா ஆஃப் ஆயில் போட்டாங்க. ஐயோ, ஸோ பனி வேறு ரொம்ப இப்போ சொன்னதுக்கு அதுக்கும் ரொம்ப வர ஆரம்பிச்சு. மூக்குலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான வியூங்க பாருங்க, பாருங்க பனியை எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், இது கீழே தான் பூம்பாறை. ஸோ உங்களுக்கு தெரியுதாங்க, இதுதான் பழனி வியூ பாயிண்ட்டு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்போல்லாம் இங்கே ஒரு காக்கா கூட கிடையாது. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. தெரிஞ்சு மணி பாயிண்ட் டு பாயிண்ட் அங்கே பூம்பாறைக்கே போயிடுச்சு போல். இது பழனி வியூ பாயிண்ட்டு. பூம்பாறை வந்து இந்த பள்ளத்தில் இருக்கும். இந்த 5 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும். இங்கே பாருங்க, என் கையை ஹேண்டில் பார் அமுக்கி கையே விரைச்சி போச்சு.
ஸோ இங்கெல்லாம் ஃபாக் மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி சுற்றி. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி மாதிரி உள்ளே கரெக்டாக பூம்பாறைக்குள்ளே போய் உட்காந்துருப்போம், மிஸ்ட்டு வந்துடும் இதான் நினைக்கிறேன். பூம்பாறை கோயில்லையும் கூட்டங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக கூட்டம் தான் அதிகமாக வரப்போகுது போல். ஆஹா ஸோ உங்களுக்கு தெரியுதா கைஸ் பிளேஸ்லாம்? நெட்வொர்க் கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு தெரியுதா? உங்கள் வீட்டில் வேறு உங்கள் அப்பா ஃபோன் நார்மல் வீடியோ. ஸோ பூம்பாறை கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம பேட்டரியிலே சார்ஜ் இல்லை. ஏன் சார்ஜ் இருக்குன்னு நினச்சி வந்தால் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. A few moments later. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா குணா கேவில் இருக்கோம். மிஸ்ட்டை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அடி பொல்லி செம்ம மிஸ்ட்டு. பார்க்காமே போக தெரியும். ஸோ ஃபுல்லாமே மிஸ்ட்டு. ஸோ இந்த செம்ம கூட்டம். அது போக தயவு செஞ்சு வரதா இருந்தால் சாட்டர்டே சண்டே வந்துடாதீங்க, சரியான கூட்டமாக இருக்குங்க பாருங்க. ஸோ நான் கூட குணா கேவ்னா வேறு மாதிரி ஏதோ அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகலை. மொத்தமாக ஃபாக் இறங்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இதோ தெரியுதா? ஸோ அவ்வளோ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அடுத்து எங்கே போகிறோன்றதை நான் மோட்டோ விலாகில் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன், பேட்ரி சார்ஜ் போட்டுட்டு. இங்கே பாருங்க, அப்படியே வெறும் அப்படியே வெள்ளையாக இருக்குது, ஃபுல்லாமே பனி. இதோ அங்கே பாருங்களே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்க வெளிச்சத்தில். ஸோ இது வந்து குணா கேவ்லேருந்து அப்படியே நம்ம இப்போ வந்து ஒன் வே மாற்றிட்டாங்க. ஸோ இது அந்த பாதையில் வருமா, செம்மையாக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் குணா கேவுக்கு வருது. லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம வரல இல்லை. ஸோ ஆக்சுவலி இந்த வட்டமே வந்திருக்க மாட்டோம். அங்கே பாருங்க ஸோ வந்திருக்க மாட்டோம், பட்டு இந்த பார்த்தே ஆகணும் அப்படின்ற கண்டி தோட்டம் இறங்கி வந்தாச்சு. ஸோ குணா கேவும் பார்த்தாச்சு, பெயின் ஃபாரஸ்ட்டும் பார்த்தாச்சு. நீ அப்படியே கீழே இறங்கி நம்ம ஜியா பார்த்திக்கலாம். அப்படியே நீ கீழே இறங்கி போய் சாப்பிட்றதாங்க. இப்போ பாருங்க பாருங்க ஃபுல்லாக பண்ணி. வரதா இருந்தீங்கன்னா ஆமாம் வியூ பாயிண்ட்டு, நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வராதிங்க. ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. முடிஞ்சால் வீக் டேஸில் வர பாருங்கள். இந்த மாதிரி கிளம்பு ஒரு நாள் லீவ் போடுற மாதிரி. ஏன்னா நீங்கள் வீக்கெண்டாக வந்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப நிறையா டிராஃபிக் இருக்குது.